ஏம்மா எல்லாரும் வரிசையில வாங்கம்மா, 2 வரிசையா வராதீங்கம்மா, ஒரு வரிசையா வாங்க. ஆமா இவ்வளவு நேரம் வரிசையில் நின்று இருக்கு, திரும்ப இன்னொரு வரிசையில போய் நிக்க சொல்றியா? அடியே கொசு சிரிக்கி, நான் தான் சொன்னேன்ல அப்பதே ஒரு வரிசையா தான் நிக்க சொல்லுவாங்க, 2 வரிசையா நின்னா மறுபடியும் அங்கிட்டு இருந்து வர சொல்லுவானுங்கடி. வாடி. இந்த மொட்டைனாச்சு என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்களா? எல்லா பொம்பளைகளுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் 1 மணி நேரம் வரிசையில் நிற்கிறோம், எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏம்மா நான் காலையிலேருந்து கத்திக்கிட்டு தான் இருக்கேன், 2 வரிசையா நிற்காதீங்கன்னு என் பேச்சு கேட்குறீங்களாம்மா? கவர்மெண்ட்டில் சொன்னாங்களா 1 வருஷம் நின்னா தான் பொங்கல் பரிசு கொடுக்கணும், 2 வருஷம் நின்னா பொங்கல் பரிசு கொடுக்கூடாதுன்னு? அண்ணாச்சி நின்றுட்டோம், அப்படியே எங்கிட்ட உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா 2 வருஷம் குறையும்ல. சரி அப்படி நின்றுட்டு வாங்கிட்டு போய் தொலைங்கம்மா. நல்லா தாமா இருக்கானுங்க, என்னமோ இவங்க வீட்டில் இருந்து பொருளெல்லாம் தூக்கி கொடுக்குற மாதிரி ரொம்ப ஆடிக்கிருக்கானுங்க. இந்தப்பா பிடிமா, கரும்பு பிடிமா. என்னாச்சு, வேறு நல்ல பை இருந்தால் கொடுக்க வேண்டியதானே, இப்படி சாக் பையில் கொடுக்குறீங்க? ஏம்மா உங்களை மாதிரி பொம்பளைகளுக்குலாம் இந்த மாதிரி கொடுக்குறதே தப்புமா. இது எனக்கு கொடுக்குறதே உள்ள வாங்கி வச்சிட போறாண்டி, வாங்கிட்டு வாடி. அம்மா வாங்கிட்டு நடை கட்டுமா, பின்னாடி உள்ள ஆள் கொடுக்கணும்ல, போமா. என்னாச்சு கரும்பு கொடுக்கல? ஏம்மா பொருங்கம்மா, ஒன்றா தான் கொடுக்க முடியும், முதல்ல பிடிக்குமா. ஐயோ ஐயோ தொலைஞ்சு போ, ஒருத்தையும் சொல்லாமல் இங்கே வந்துட்டாலும் இங்கே இவ்வளோ கூட்டம் இங்கே தான் நிற்கிது, நம்ம எப்படி வருஷம் நின்னுவாங்க? எவ்வளோ பைத்தியக்கிற கண்டு காதில் வந்து கத்துவியா? சாக்கு முட்டையில் எதை கொடுக்காங்க, என்ன கொடுக்காங்க? ஏம்மா பொங்கலுக்கு என்ன கொடுப்பாங்க? பொங்கல் வைக்கிறதுக்கு ஜாமான் தான் கொடுப்பாங்க. கிறிஸ்மஸ் முந்திரிலாம் இருக்கா? கிறிஸ்மஸ் முந்திரிலாம் வேணும், நீ கடையில் போய் வாங்கணும். இது வெறும் அரிசி மட்டும் 4 கிலோ கொடுத்துருக்காங்க. அரிசி மட்டும் வச்சு என்ன இந்த இலையில அள்ளி கொட்டவா? ஏக்கா அந்த பைத்தியக்காரி ஏதாவது பேசிகிட்டு இருப்பாக்கா, நீங்கள் முதல்ல இந்த பையை பிடிங்கக்கா, அந்த மூட்டையை தூக்க முடியல. சரி எங்கிட்ட இருந்தால் ஒரு வாரம் தெரியல, வந்தாலும் வாங்கிட்டு கிளம்பிட்டாளுங்கம்மா. இது எத்தங்கடி வருஷம் ஒரே இடத்துல நிற்கிது, தாழ மாட்டேங்குது, நகலங்கடி. எவ்வளோ கொஞ்சோண்டு கரும்பு மட்டும் வெட்டி கூட, இல்லாட்டும் பிச்சு கூட, நான் சாப்பிட்டு பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நல்ல கரும்பை வாங்கணும். உத்தர சந்த அரிசியும் வாங்கிட்டு அப்படி பொங்க வை, சாப்பிட்டு போவோம். பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் நல்ல அரிசியாக வாங்கிக்கப்போ. ஏமா உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், கரும்பு கொடுங்கப்பா. அரிசியெல்லாம் வேக வச்சு பொங்க வைக்கிறக்குள்ளேயும் உயிர் போயிடும். நீ கரும்பு மட்டும் கூட, நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஏமா ஒத்தரசா உனக்கு வேணா வரிசையில் 1 மணி நேரம் நின்று வாங்கு, நாங்கள் 2 மணி நேரமாக நின்று வாங்கியிருக்கோம். இப்போ இந்த குண்டு கூட வாங்கிட்டு வந்துட்டோமா? ஐயோ என்ன இது கொடுமை, நம்மளுக்கு தெரியாமல் போச்சு. இல்லைன்னா காலைல வந்து உட்காந்துருப்போமே 6:30. ஏம்மா இது பெரிய கரும்பா இருக்குமா? இந்த உங்களுக்கு பின்னாடி ஒரு அக்கா இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் சேர்த்து கொடுத்துருங்க, 2ஆ உடச்சி. என்ன விளாண்டுட்டு இருக்கீங்களா? கவர்மெண்ட்லேருந்து சொல்லிட்டாங்க டிவியில், நான் கேட்டேன்ல, எல்லாருக்கும் ஒரு கரும்புன்னு தான் சொல்லியிருக்காங்க. சின்ன கரும்பு பெரிய கரும்பு பாதியாக பிச்சு கொடுங்கலாம் சொல்லலை. உங்கள் இஷ்டத்துக்கு ஆட முடியாதுமா, இது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ். நல்லா கவர்மெண்ட் ரூல்ஸ், கரும்பு உடச்சி கொடுக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் கவர்மெண்ட் வந்துட்டு வந்து. ஆமாம்மா கவர்மெண்ட்டில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்டில் இது மட்டும் தான் சொன்னாங்களா, இல்லை கரும்பு தின்னுட்டு சக்கையை கொடுத்து விடுங்கன்னு சொன்னாங்களா? ஏம்மா போய் தொலைமா, ஒரு ஆள் தானே, போமா வாங்கிட்டு நடை கட்டுமா. பொங்க பரிசு யார் கொடுப்பா? சாக்கு முட்டை எங்க கொடுங்க. ஏம்மா பைய காலியாகிடுச்சுமா, அடுத்த தடவை வந்து வருஷம்னு வாங்கிக்கோங்க, நாளைக்கு கூட வாங்க போங்க. ஆமாம் தினம் இருக்கிற வேலையெல்லாம் வீட்டில் போட்டுட்டு இங்கே வந்து வருஷம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் நான் நின்று இந்த கரும்புக்காக இந்த மூட்டைக்காக நிற்கணுமாங்க. உங்களை யாருமா அவ்வளோ கஷ்டப்பட்டு வர சொன்னா? வேண்டாம் வீட்டில் உட்காருங்கம்மா. குண்டுக்கு நல்லா குண்டு கரும்பை கொடுத்துருக்கானே மாட்டையன். இக்கா இழுச்சுக்கா, உங்களுக்கு அப்புறம் நான் நின்று நானே வாங்கிட்டு வந்துட்டு இன்னும் நகலாமல் இங்கேயே நிற்கிறீங்க, நகலுங்க. இவ்வளோ கூட பேசிக்கிட்டு இருந்தால் இருக்கிறதும் வேறும் போல, அப்படியே நெரிச்சிக்கிட்டே அப்படியே உடலை கூட புகுந்து வாங்கிட வேண்டியதான். ஏம்மா லூசு பொம்பளை, உனக்கு முன்னாடி நிற்கிறவங்களாம் ஆளா தெரியல, வேமா உள்ள வர. இங்கே இருக்க என்னாச்சு, நீங்கள் கடை திறக்கிறதுக்கு முன்னாடி நான் தான் இங்கே 4 மணிக்கு இங்கே வந்து நின்னேன், ஒரு ஆள் கூட இல்லை. சரி அதான் வீட்டுக்கு போயிட்டு 10 நிமிஷத்தில் வருவோன்னு பார்த்தா அதுக்குள்ளே இங்கே கூட்டமாயிடுச்சு. ஏம்மா இங்கே கடை திறந்தது 8 மணிக்கு தான் திறந்தோம், 8 மணிக்கு தான் ஆளுகளே எல்லாம் வர ஆரம்பிச்சாங்க. இவ உடனே 4 மணிக்கு வந்துட்டாலாம். இப்போ 4 மணிக்கு வந்தது முக்கியமா 8 மணிக்கு வந்தது முக்கியமா? முதல் பொருளை கொடுங்க, வாங்கிட்டு போவோம். முதல் ஒரு ரேஷன் கார்டை காட்டுமா, முதல் உனக்கு ரேஷன் கார்டு இருக்கா என்னன்னு சந்தேகமா இருக்கு, வாய் ரொம்ப பேசிக்கிருக்கா. கவர்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, வீட்டுக்கு பொங்க பரிசு கொடுக்குறோன்னு தான் சொன்னாங்க. ரேஷன் கார்டு வச்சிருந்தாலும் கொடுப்பேன்லாம் சொல்லலையே. ஆனால் எல்லா பொம்பளையும் ஒவ்வொரு கதை சொல்கிறீங்களேம்மா, கவர்மெண்ட்டில் சொன்னாங்கன்னு ஒவ்வொரு வீடாக வாசக்கத்தை தட்டி சொல்லிட்டு போனாங்களோ. ஏடி அங்க என்னடி செய்றீங்க? கூட்டமா நிக்கிறீங்க, வருஷம் குறைய மாட்டேங்குதடி. ஏப்பா தம்பி, எவ்வளவு நேரம் அங்க கத்துறேன், ஏதாவது ஒரு சவுண்ட் கொடுக்குறியாப்பா? ஏம்மா லூசு பொம்பளை, ஒன்னால தான் இங்கே ஒரு பின்னர் இருந்து எல்லாம் ஆள் முன்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா நீ ஆளுங்க வர டக்கு டக்குன்னு எடுத்து கொடுக்கணும். அதை விட்டுட்டு பொம்பளை வந்தாங்கன்னா கதை பேசிக்கிட்டே நின்று நான் வந்து இப்போ 1 மணி நேரம் ஆச்சு, ஏன் உட்காந்து இவ்வளவு நேரம் கதை பேசிக்கிட்டு இருக்க நீங்க? ஆமாம் எனக்கு கதை பேசணும்னு ஆசை, போமா அங்கிட்டு வருஷம் நின்னுமா போமா. இந்தம்மா லூசு பொம்பளை, நீ முதல் வாங்கிட்டு கிளம்புமா, நீ வந்தாலே சும்மா பிரச்சனையாக தான் ஆகும். எனக்கு இந்த இப்படி அசிங்கமான பையெல்லாம் வேண்டாம், ஒரு நல்ல கட்டப்பையா கொடு. ஏப்பா நீ அவளுக்கு நல்ல கட்டப்பையா பார்த்து அப்புறமா எடுத்து கொடு, எனக்கு போல இந்த சாக்கு பையனால கூட நான் கொண்டு போறேன். ஏம்மா லூசு பொம்பளை, உன் புருஷனை ரேஷன் கடையில் வேலை பார்க்க சொல்லு, வேலை பார்த்து எல்லாருக்கும் அவன் கை காசு போட்டு எல்லாருக்கும் கட்டப்பை வாங்கி கொடுக்க சொல்லு. ஆமா ஊர்ல உள்ளவங்களுக்குலாம் கட்டப்பை வாங்கி கொடுக்க தானே என் புருஷனை என் மாமியை பெற்று போட்டிருக்கா. ஏம்மா தாயை கதை பேசாமல் வாங்கிட்டு போமா பைய. சாக்கு பை தான் கொடுத்து தொலைகிறீங்க. சரி அதை கூட ஒரு விதத்தில் ஏற்றுக்கிறேன் நான். அது எதுக்கு பொங்கல் பரிசு திங்கள் பரிசுன்னு எழுதி தர சொன்னாங்களா? ஏம்மா பொங்க பரிசுன்னு எழுதுனா உனக்கு என்னம்மா பிரச்சனை? ஏன் நீங்களாம் எழுதி கொடுத்தா எங்களுக்கு தெரியுமா, இல்லாட்டா எங்களுக்கு தெரியாதா பொங்க பரிசுன்னு? ஏம்மா எல்லாரும் சேர்ந்து இந்த பொம்பளை முதல் அடிச்சு பத்துங்கம்மா, இவன் வாங்கவும் மாட்டான், மற்றவங்களையும் வாங்க விட மாட்டா. இல்லைச்சக்கா முதல் வீட்டில் போய் பொங்க வைக்கணும்க்கா. ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போய் என் மண்டையில் உள்ள கீழே இறக்கி வைங்கடி, மண்டை வலி தாங்க முடியல. உள்ள என்னென்ன இருக்குது? சாக்கு பைய கட்டி கொடுக்குறீங்க, உள்ள என்ன இருக்குது நான் எப்படி பார்க்க முடியும்? ஏம்மா நீ அதான் அங்கிட்டு போய் திறந்து பார்த்துக்கோமா. நல்ல கோளாறு தான், போன தடவை அப்படி தான், ஒன்றுமே இல்லை உள்ள எல்லாருக்கும் அது இதுன்னு கிடந்துச்சு. கொண்டு வந்து கேட்டதுக்கு நீ வீட்டில் போய் எடுத்து வச்சுட்டு இங்கே வந்து ஏமாத்துறேன்னு சொன்னி, அது மாதிரி இந்த தடவை ஏமாற்ற மாட்டீங்கன்னு என்ன நிச்சயமா இருக்குது? ஏம்மா இந்த தடவை ஒன்றும் இல்லைம்மா, வெறும் அரிசி மட்டும் தான் இருக்குது, போமா. அரிசி மட்டும் வச்சு என்ன செய்ய? கிறிஸ்மஸ் பழம் முந்திரி டால்டா நெய் இதுக்கெல்லாம் யார் காசு கொடுப்பா? ஏம்மா நீலாம் பொங்கல் திங்கலன்னு யார் அழுதா, போமா அரிசி வாங்கிட்டு கிளம்புமா.
இந்த பேர் அந்த சிறுக்கையிலாம் யோகா அடிச்சிருக்கு கரும்பு பையும் வாங்கிட்டு போகிறாளுங்கம்மா. நம்மளுக்கு இந்த வெறும் இந்த அரிசி பையை மட்டும் கொடுத்து விட்டானுங்க. எல்லாம் நாளைக்கு வாங்கம்மா, எல்லாம் தீர்ந்து போச்சு. ஆனால் விளங்காதுங்களா 4 மணி நேரம் வரிசை நின்றுருக்கு. கிட்ட வந்து அதுக்கப்புறம் காலியாக போச்சுங்க பாரு. ஏப்பா பாட்டி ரொம்ப பாவப்பா, ஏதாவது இருந்தால் கொடுப்பா, என்னாலலாம் இன்னொருக்கா வர முடியாது. நம்ம கிளம்பி இதை வாங்கிக்கோ, யார்ட்டையும் சொல்லாத நான் கொடுத்தேன். இது என் வீட்டுக்கு கொண்டு போறதுக்காக எடுத்து வச்சிருந்தேன். சரி, நீ பாவமேன்னு சொல்லி கொடுக்கேன் தான். சரிப்பா ரொம்ப நன்றிப்பா. நீ ஒத்தரசா வந்த உடனே பையன் வாங்கிட்டு வந்துட்டேடி. அவனை என்ன மாய மந்திரம் போட்டு மயக்கிறான்னு தெரியல. ஆமா அந்த சாக்கில் 4 கிலோ அரிசி வாங்குறதுக்கு அவனை மாய மந்திரம் போட்டு மயக்கி வேற வாங்குவாங்க. எல்லா வீட்டுக்கும் போக வேண்டியதான். அவட்ட கொஞ்சம் கரும்பு இவட்ட கொஞ்சம் பொக்கல்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டு முடிச்சு போச்சு. பரவாயில்ல, கிளவியா இருந்தாலும் அறிவா இருக்காளே. ஒவ்வொரு வீடாக போய் கொஞ்சம் கொஞ்சமாக கரும்பு வாங்கினாலும் ஒரு கரும்பு சேர்ந்துடும். அது மாதிரி பொங்கல் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினா கூட வாங்கி தின்னுட்டு போயிடலாம். இது இந்த அரிசியை வச்சு நான் நெய் டால்ட்டா கிறிஸ்மஸ் எல்லாம் வாங்கி செய்யறக்குள்ள விடிஞ்சு போகும். அடுத்த வருஷத்துல வந்து பொங்கல் பரிசுலாம் வாங்கியே வரக்கூடாது. ஒவ்வொருத்திட்டே கொஞ்சம் வந்து கரும்பு கேட்டால் கரும்பு சேர்ந்துடும், பொங்கலும் சேர்ந்துடும். எதுக்கு கஷ்டப்பட்டு வருஷம் நிற்கணும்? எதுக்கு பாவம் எல்லாம் கஷ்டப்படுறீங்க? கவர்மெண்ட்டில் சொல்லிடுவோம், அடுத்த வருஷம் வீட்டுக்கே வந்து கரும்பு கொடுத்துருங்க. அது மாதிரி எங்களுக்கு பொங்கல் பரிசுலாம் வேண்டாம், பொங்கலே கொண்டு வந்து கொடுத்துருங்க. சாப்பிட்டு பேசாமல் படுத்து தூங்கிடுவோம்.